Amma விதவா இல்ல எனக்கு அம்மாக்கு பலம் வந்தனோ காகே தோவே தூவு ஒனினா தான தூவு கோமாதினிகா ஊட்டின்னு போய் எங்கள் பிள்ளைகளுக்கும் விளையாட வைப்பாங்க. அதே நேரம் வந்து பேரண்ட்ஸ் அப்பா அம்மாவுக்கு வந்து இந்த கேம் வந்து ஸ்கூல் டைமில் வைக்கிற வச்சுருந்தா விளையாட்டுகள் இருக்குது. ஒரு 30-32 விளையாட்டு போல இருக்குது. எல்லா சிறு பிள்ளைகள் தான் விளையாடுவாங்க. சிறியவங்க பெரியவங்க கல்யாணம் கட்டினவங்க பொடியமார்கள் இளந்தாரி கல்யாணம் கட்டினவங்க எல்லாருமே விளையாடலாம். எல்லாத்துக்கும் பரிசு கொடுப்போம். இப்போ இன்றைய உள்ள சமுதாய மக்கள் பிள்ளைகள் எல்லாம் போனுங்கள்ல தான் இருக்கிறாங்க. அதனால எதுவுமே அவங்களுக்கு ஒரு உற்சாகம் இல்லை, எனர்ஜி இல்லை. இதுகளில் விளையாண்டு நல்ல உற்சாகமாகுவாங்க. போனை விட இந்த இடம் நல்லா இருக்குது. அந்த எல்லாரும் சேர்ந்து இருக்கிறனால நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட இருந்தால் ஒத்துமையா விளையாண்டுக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம். இங்க நான் ஒரே பிஸி. ஹலோ மிஸ்டர் கிரிஞ்ச், இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கு வந்து நாங்கள் ஹொட்டேனாவில் நம்ம அண்ணன் வீட்டுக்கு வந்திருந்தோம். அப்போ வந்து அங்கே சைடு ஒரு கேம் ஒன்று விளையாடி கொண்டு நின்றாங்க. எல்லாருமே சேர்ந்து அந்த கேம் விளையாடுறாங்க. கண்ண காலத்துக்கு பிறகுன்னு சொன்னேன். எல்லாருமே ஃபோன் இதுகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கூட நேரத்தில் இந்த காலத்தில் எல்லாருமே சேர்ந்து ஒரு கேம் விளையாடுறது ரொம்ப கஷ்டமாக இருந்து கேட்டன் வீடியோ கிளிப் இருக்கலாமான்னு ஓமாட்டாங்க. இப்போ சரியானு வந்திருக்கிறேன். பார்ப்போம் ஒப்ரேஜ் வரும்போது அதுப்பா இது வந்து தமிழில் வந்து சங்கீத கதிரைன்னு சொல்லுவாங்க. முந்தி பள்ளிக்கூட காலத்தில் நர்சரி படிக்க விளையாடுறீங்க ஆகும். அது பிறகு இப்படியான விளையாட்டு காண்றதே அருதாக இருக்குது. அதுவும் வந்து இந்த கொழும்பு கொட்டேனா பகுதியில் இந்த கேம் இருந்த வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருந்துச்சு. முந்தி சின்ன வயசில் விளையாடுறீங்க இருந்துச்சு. மற்ற பள்ளிக்கூடத்தில் கூட்டின்னு போய் எங்கள் பிள்ளைகளுக்கும் விளையாட வைப்பாங்க. அதே நேரம் வந்து பேரண்ட்ஸ் அப்பா அம்மாவுக்கும் வந்து இந்த கேம் வந்து ஸ்கூல் டைமில் வைக்கிற வச்சுருந்தா ஒவ்வொரு சோங்க முடியக்க வந்து அவங்க ஒவ்வொரு சேரை வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. மியூசிக் சேர்ஸ் சொல்லுவாங்க, சங்கீத கத்திரின்னு சொல்லுவாங்க. இது எத்தனை வருஷமாக இந்த விளையாட்டுனா கல்வியே பறையில இந்த கண்ணில் காணாமல் இருந்தது. இப்போ வந்து பிரச்சனையாக இருந்துச்சு. சித்திரை புத்தாண்டு விழா சிறப்பு நிகழ்ச்சி. இது வந்து சிறுவர் நிகழ்ச்சி. இது வந்து எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக வேண்டி எல்லாம் கூடி எல்லாம் ஒற்றுமையாக இருந்து விளையாடுறோம். இல்லை விளையாட்டுகள் இருக்குது. ஒரு 30-32 விளையாட்டு போல இருக்குது. எல்லா சிறு பிள்ளைகள் தான் விளையாடுவாங்க. சிறியவங்க பெரியவங்க கல்யாணம் கட்டினவங்க பொடியமார்கள் இளந்தாரி கல்யாணம் கட்டினவங்க எல்லாருமே விளையாடலாம். எல்லாத்துக்கும் பரிசு கொடுப்போம். எல்லாத்துக்கும் எத்தனை பேர் விளையாண்டாலும் ஒரு ஆள் 3 பேர், ஓடுறதுல வந்து 5 பேர், மற்றதுல 4 பேர், அந்த மாதிரி நாங்கள் பரிசு கொடுப்போம். ஒரு ஆளுக்கு 1 பரிசு கொடுப்போம் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும். மற்றது அழகுராணி போட்டி வைப்போம். அதில் 3 பேர் தேர்ந்தெடுப்போம். சிங்கள பெருநாளுகளுக்கு சிங்கள பெருநாள் சித்திரை புத்தாண்டு அவர் தூசன். இது வந்து அவர் தூசன்னு சொல்லுவாங்க. அவர் தூசன்னு சொல்லுவாங்க. பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சி ஒன்று நிறைய இருக்குது. கயிறு இழுக்கிறது, முட்டி உடைக்கிறது, கலாமுட்டி உடைக்கிறது, பப்பாளிக்கு எண்ணுறது. மற்றது சிறுவ பிள்ளைகள் அழகுராணி வருவாங்க. சின்ன பிள்ளைகள் 5 வயசுல இருந்து இப்போ 6 மணிக்கு அழுகுற விளையாட்டு நிகழ்ச்சி, சிரிக்கிறது, டான்ஸ்கள், சின்ன பிள்ளைகள் ஆடுவாங்க. அதில் யார் அழகாக ஆடுறாங்க அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பரிசு கொடுப்போம். இது சித்திரை புத்தாண்டு முன்னிட்டு இதை செய்கிறோம். நாங்கள் இந்த விளையாட்டு போட்டியை வைக்கிறோம். நாங்கள் இப்போ பிள்ளைகள் எல்லாமே ஃபோனுங்களில் மட்டும்தான், ஃபோனில் பப்ஜி அது இது விளையாடுது. இப்போ இந்த கேம்ஸுங்களில் பிள்ளைகளுக்கு பழைய ஆக்கள விளையாட்டு தன்மையெல்லாம் புரிந்து கொள்ளலாம். எல்லாம் ஒத்துமையாக சேர்ந்து விளையாட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இதுக்கு பிடித்ததாக இருக்குது. நாங்கள் காலையிலேருந்து அதாவது ஓடுதல், கயிறு இழுத்தல், பெண்கள் எல்லாம் சேர்ந்து கயிறு இழுக்கிறது, முட்டை பிடிக்கிறது, பலூன் டான்ஸ், இன்னும் பல யானைக்கு கண் வைத்தல் அப்படின்னு பல விளையாட்டுக்களை நாங்கள் இதில் பங்கு பெற்றோம். யானையை வரைந்து யானைக்கு கண் வைக்கிறது அதெல்லாம் வைத்த நாங்கள் சின்ன பிள்ளையில இருந்து பெரியாக்கள்ல இருந்து எல்லாருமே வினோதமாகறதுக்காக இது வந்து இந்த ஒரு போட்டியை நாங்கள் நடத்துகிறோம். நாங்க அழகி போட்டிகள் இருக்கு. அது இரவு வேளையில நாங்க சிறுவர்களுக்கான, அதாவது 10 வயசு கீழ்பட்ட பெண்களுக்கு அழகி போட்டியும் 16 வயதுக்கு கீழ்பட்ட அழகி போட்டிகளும் நடக்கும். நாங்க எங்க ஸ்டேஜ்ல வந்தா பார்க்கலாம். கண்டிப்பா
இந்த விளையாட்டுகள் மூலமா எங்க மக்களுக்கு ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்க? அதான் சொல்றேன், இப்ப இன்றைய உள்ள சமுதாய மக்கள் பிள்ளைகள் எல்லாம் போனுங்கள்ல தான் இருக்கிறாங்க. அதனால எதுவுமே அவங்களுக்கு ஒரு உற்சாகம் இல்லை, எனர்ஜி இல்லை. இதுகளை விளையாண்டு நல்ல உற்சாகமாகுவாங்க, எல்லாம் ஒத்துமையா இருப்பாங்க. பழைய பழைய விளையாட்டுகளை இன்னும் மேல் மேலும் அதை புரிந்து கொள்வாங்க. நன்றி, தேங்க்யூ. ஓகே, இப்போ இதுதான் வந்து ஃபைனல் ஸ்டேஜ். இதில் வந்து 2 கதிரை இருக்கு, ஒரு கதிரை மிஞ்சும். அந்த மாதிரி தான் கடைசியாக ஸ்டேஜ் என்று சொன்னாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா அந்த வின்னர்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, ஃபைனல் ஸ்டேஜ் ஒரு கதிரை எடுத்துட்டாங்க. இது வரைக்கும் இந்த விளையாட்டு உங்களுக்கு முதலே தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, இல்லாட்டி எங்களுக்கு முதல்ல எல்லாம் தெரியாது இப்போ இந்த விளையாட்டு நாங்கள் முதலாவது பார்க்குறோம்னு சொன்னாலும் நம்ம சேனலில் கமெண்ட்ல சொல்லி விடுங்க. இப்போ வந்து 2 சேர் இருக்கு, 3 பேர் வந்து போட்டிடுறாங்க. யார் வின் பண்றான்னு பார்ப்போம். ஆனால் இன்னொரு பிரச்சனை, சினிமா பாட்டால வந்து கொப்ரைஸ் அடிச்சு தூக்க போறாங்க. ஓகே, சிக்கல் இல்லை, முடிஞ்சளவு ட்ரை பண்ணி பார்ப்போம் நாங்க. ஓ அம்மா, இனி ஒரே ஒரு சேர் தான் இருக்கு. லாஸ்ட் ஒரு சேருக்கு போட்டி நடக்குது. ஆனால் ஜாலியாக எல்லாரும் அழகாக என்ஜாய் பண்ணி கொண்டு தான் இந்த விளையாட்டு விளையாடுறாங்க. போட்டியை வந்து ஃபன்னாக நடத்தி கொண்டிருக்கிறாங்க, அதான் ஹைலைட். என்னதான் ஃபன்னாக போட்டி போனாலும் இந்த மனசில் ஒரே ஒரு பயம் தான், இந்த கொப்பரைஸ் அடிப்பாங்களோ வந்து. கொப்பரைஸ் அடிக்காம விட்டால் சந்தோஷம். முடிஞ்சளவு நான் தள்ளியே நிற்கிறேன், இந்த கொப்பரைஸ் மாக்காக்கூடாது. இந்த சேனலை காப்பாற்றுற ரொம்ப கஷ்டம்பா. ஓகே, அந்த கிரீன் கலர் ஷர்ட் போட்டவங்க தான் இப்போ வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கேமை பத்தி எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? சேர்ந்து சொல்லுங்க. வினோதமானோம். ஓகே, இப்போ நீங்க போனோர இருக்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு என்ன டிஃபரண்டா ஃபீல் பண்றீங்க? போனை விட இந்த இடம் நல்லா இருக்குது, அந்த எல்லாரும் சேர்ந்து இருக்கிறனால நல்லா இருக்குது. நம்ம உங்களுக்கு போனோர இருக்கிற அப்படி இருக்கு, இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுற அப்படி இருக்கா? ஃப்ரெண்ட்ஸோட விளையாட பிடிக்கும். ஏன் பிடிச்சிருக்காது? எல்லாம் ஒத்துமையா விளையாடுறோம். எல்லாம் ஒத்துமையா விளையாடு. நீங்க ஏதாவது கேம்ல பங்கு பெற்று இருக்கீங்களா? கேம் விளையாடி இருக்கீங்களா நீங்க? அப்ப யாருக்கு பிரைஸ் கிடைக்கும் இதுல? உங்களுக்கு கிடைச்சிருக்கா? இல்ல. ஓகே, கிடைக்கிற முக்கியம் இல்ல, விளையாடுறதா முக்கியம். ஓகே, நீங்க அக்கா ஃப்ரெண்ட்ஸோட இருக்க பிடிச்சிருக்கா, இல்லாட்டி போனோட இருக்கிறது பிடிச்சிருக்கா? ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறது. என்ன ரீசன்? போனோட இருக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறதுக்கு என்ன டிஃபரண்டா ஃபீல் பண்றீங்க? போனோட இருந்தா போன்லயே தான் இருக்க வேண்டியதா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட இருந்தா ஒத்துமையா விளையாண்டுக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம். ஓகே, இப்ப பிள்ளைகள் எல்லாருமே கூடுதலா போனோட இருக்காங்க, சரியா? இப்ப போனோட இருக்கிறது ஓகே, வீட்டே இருக்கட்டும், பிள்ளைகள் பக்கமா வீட்டே இருக்கட்டும்ன்றது ஓகேயா இருக்கு, இல்லாட்டி இப்படி எல்லாம் கேம் இல்ல இந்த மாதிரி கேம் விளையாண்டு முன்னுக்கு வரணும்னு தான் நான் சந்தோஷப்படுறேன் பிள்ளைகளோட. இது எவ்வளவு நாள் அவங்க இந்த விளையாட்டு நடக்குது? இது மிச்ச நாளா நடக்குது. இந்த சந்தோஷம் எங்களுக்கு இதோட ஒத்துமையா இருக்கிறது நான் சந்தோஷமா படுறேன். உங்களுக்கு கேம் பிடிக்குமா? கேம் பிடிக்குமா உங்களுக்கு? அப்ப என்ன பிடிக்கும் உங்களுக்கு? முகமுடி போட பிடிக்குமா? යාළුවොත් එක්ක ශ්‍රී ලංකාවේ කැමතිද ෆෝන් එකේ ශ්‍රී ලංකා ගේම් ගන්න කැමතිද කියලා අහන්නේ. යාළුවොත් එක්ක සෙල්ලම් කරනවා. right. යාළුවොත් එක්ක සෙල්ලම් කරන්න කැමතියි. சிரிக்காம சொல்லுங்க. විනෝදේනා ආසයි එනර්ජි එක තියෙනවා. යාළුවෝ එක්ක සෙල්ලම් කරද්දි විනෝද වෙන්න පුළුවන්. ෆෝන් එක වගේ නෙමෙයි. යාළුවෝ එක්ක ශ්‍රී ලංකාවේදී විනෝදයි. අර එකමුතුකම තියෙනවා. යාළුවෝ එක්ක බෙදාගෙන කෑම එහෙම කන්නත් පුළුවන්. මේ විදිහට සෙල්ලම් කරන්න කැමතියි. එතකොට මේ ෆෝන් එක ඔබන්න ආයේ ඔබලා ඒ සෙල්ල ෆෝන් එකට සෙල්ලම හොඳයි. මේ ෆෝන් එකේ සෙල්ලම හොඳයිද මේ සෙල්ලම හොඳයිද? මේ සෙල්ලම හොඳයි. මේ සෙල්ලම හොඳයි. අයිත් මේ එක දිගට ගෙනියන්න මේ අංකලා තියනවද? අයියා මේ පොස්ට් එක. ඔක්කොම ගාගෙන ஓகே, பாய்ரா. අඩු මමත් ඉන්නවලු. අංකල් ඇටි අංකල්
ஓகே பாய். ஓகே, இப்போ சங்கீத கதிர் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சுது. இனி ஈவினிங் போல் வந்து அழகி போட்டின்னு சொன்னாங்க. ஆரந்த அழகின்னு பார்த்தா 10 வயசுக்கு உட்பட்ட ஆக்கள், மற்றது 15 வயசுக்கு உட்பட்ட ஆக்கள், இந்த குழந்தை பிள்ளைகளுக்கு வந்து அந்த அழகி போட்டி மாதிரி வைக்கிறாங்க 6 மணிக்கு. முடிஞ்சால் அதையும் போய் கவர் பண்ணி காட்டுறேன், சரியா? ஆனால் இந்த வீடியோவில் நான் எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு சொன்னால், இப்போ எல்லாரும் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து ஹைலைட்டாக பேசப்பட வேண்டிய விஷயம். ஏண்டா ஃபோனோடையே இருக்கிற ஆக்கள் மத்தியில் வந்து இப்படி டீமாக சேர்ந்து விளையாடுறதெல்லாம் ஏன்னா தெரிஞ்சு நான் 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு படிக்க பரியங்களை விட்ட போய் விளையாடிப்பேன் கொண்டிருப்பேன். அது கங்கால வந்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து விளையாடுறேன்னா மச்சண்ட விளையாடுறேன்னாண்டா இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற சின்ன பிள்ளைகள் எல்லாருமே வந்து ஒருத்த ஓடி திரிஞ்சு விளையாடுறத விட ஃபோனோடைய இருக்கிறது வந்து இல்லாட்டி டிவியோட இருக்கிற வந்து ஒரு முக்கியமான ஒரு ஹாபியாக பார்க்குறாங்க. அதை தாண்டி இந்த இடத்துல எப்படியான விளையாட்டுகள் நடக்குது, அதுவும் கொட்டைனாவில் நடக்கிற வந்து பார்க்கவே ஜாலியாக இருக்குந்தாங்க. உங்களுக்கு கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கிறாங்க. ஓகே, Dawate inne baba panti dala etipili ganedo mal mala dala bukkada malulma haruno kala mavadekku tanne kollo sadiwala inne meetame eka goda giri dana innu wada dunne nane devi beru wama amma vidawa inne enaka ammaga bala mandanna kage dobe turu onena tana turu komadene kada turu upanne penne mama nae gunat misuguru ජීවිතේ ප්‍රශ්නයක් මම හොයන්නේ මම පිළිතු මන්දන්නෝ කාගේ තෝබ තෝබ ඕනේ නැතන්න තෝබ කොහොමද දෙන්නේ තෝබ පුපන්නේ පෙන්නේ මන් නායක ගුණක සතුරු ජීවිතේ ප්‍රශ්නේ මම හොයන්නේ මම පිළිතු සීදවත් ඉන්නේ පටන් ගත්ත සත්‍ය සීදවත් නැත්තේ අරන් આવොත් අන්න අරන් කොටන්නේ කැත් ඔයන්නේ අපි පැත්ත කොතනද බරද්ද හුගු නැති බොඩකම නක්ක කැස්ස දුවන්නේ හදව ஆண்கள் போட்டிக்கு கலந்து கொள்ள வந்திருக்காரு ஒரு பாடி பில்டர். வடிவா பார்த்துக்கொள்ளுங்க பாடி பில்டரை. Between the house, bro. Gole que la manga, gole que la manga, gole que la manga. किलो एक देना किंवा खाऊच नाही मगे ළමයට කන්නත් දුන්නත් නැහැ මගේ ළමයට කිරි ඇවිල්ලා මං ගන්නේ ලෙඩ බලන්නයි ආවේ හරි මාත්‍යෝ ඔයාලා දිගේවා කොට කරන්නද අපි බිව්වාම නිකන් වගේ කැස්ස යනවා මේක අරානි බේට් වගේ இந்த குழந்தை பிள்ளை ஜிம்னாஸ்டிக் செய்ய போகிறாரு. அம்மா ஐயோ இது வந்து கொட்டைனாவில் இருக்கிற ஒரு இடம் தோட்டம் என்று சொல்லி இந்த இடத்த சொல்கிறது. இப்படி 2-3 இடங்கள் இந்த தோட்டமட்டில் இதை தாண்டி ஒரு 2-3 தோட்டங்கள் இந்த இடத்துல இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, உண்மையாகவே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னு சொன்னால் இவங்க வந்து இப்போ இன்றைக்கு எதேச்சியாக தான் நான் கண்டேன். ஒவ்வொரு வருடம் வந்து இந்த சித்திரை மாதம் பிறந்தா பிறகு
பெருநாள் பண்டிகையை முன்னிட்டு இப்படி வருஷம் பிறந்துச்சு என்ற மாதிரி இந்த மாதிரி நிகழ்வுகள் கொண்டாடுறவங்களாம் குறிப்பாக வந்து சிங்கள பெருநாள் என்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி விளையாட்டுகள் உண்மையாகவே நடத்தப்பட வேண்டும். பிள்ளைகள் மற்றது சமூகத்தோட ஒன்றிணைந்து காணப்படுற வந்து மிகவும் அரிதாக இருக்குது. அந்த வகையில் இந்த மக்கள் எல்லாம் செய்கிற இந்த நிகழ்வு வந்து உண்மையாகவே போற்றப்படக்கூடியதாக இருக்குது. ஓகே, மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம மிஸ்டர் கிரீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.